ஜெப ஆலய தலைவர்களில் ஒருவனான யவீரு என்பவனுடைய 12 வயது மகள் மரண அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருந்தாள். அது யவீரு என்பவன் தன் மகள் மீது இயேசுவின் கைகளை வைத்தால் அவள் பிழைப்பாள் என்று இயேசுவை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுடைய கூட வீட்டிற்கு போனார். திரளான ஜனங்கள் இயேசுவை நெருக்கி கொண்டு வந்தார்கள். அப்பொழுதுதான் அந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை தொட்டு குணமானாள். இயேசு யவீருடைய வீட்டிற்கு வந்து கொண்டிருக்கையில் அவள் மரித்தாள் என்கிற செய்தி வந்தது. இனி போதவரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்கிற சொல்லும் சொல்லப்பட்டது. இதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு தாமதித்ததினால் ஒன்று நடந்துவிட்டது என்றும் இனி அவளிடத்தில் இதை பற்றி கேட்க வேண்டியதில்லை, ஏனெனில் அது இறந்த காலம் ஆகிவிட்டது என்றும் நினைக்கிறீர்களா? இயேசுடைய அகராதியில் தாமதம் என்கிற ஒரு காலமே கிடையாது. இனி போதவரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்று எவரின் வீட்டிலிருந்து வந்தவர்களை கூட சேர்ந்து நீங்களும் விசுவாசிக்கிறீர்களா? அவர்கள் இயேசுவை அறிந்து வைத்திருக்கிற அளவின்படியே நீங்களும் அறிந்து வைத்திருக்கிறீர்களா? எவரின் மகளை உயிரோடு எழச் செய்த தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இன்றும் என்றும் உயிரோடு இருக்கிறார் என்கிற அறிவின்படியே நீங்கள் பயப்படாமலும் விசுவாசம் உள்ளவர்களுமாய் இருங்கள். உங்கள் கடந்த நாட்களை இனி நடக்காது நிகழாது என்கிறவர்களெல்லாம் திரும்ப உயிர்த்தெழ செய்வார். உங்கள் வீட்டில் இருக்கிற உங்களுக்குள் இருக்கிற சந்ததிகளையும் அழுகையையும் புலம்பலையும் நிறுத்துங்கள். ஆமேன்.